குடிநீர் வசதி இல்ல, ரேஷன் கடை இல்ல எங்களுக்கு. எங்க 1000 ரூபாய் பணம் இன்னும் நாங்கள வாங்கல. கிராம சபை கூட்டம் போட்டிருக்கீங்க, நாங்க வந்தா எங்க கோரிக்கை கேட்க மாட்டீங்க. நீங்க எங்க ஊர்ல பாத்ரூம் இல்ல, நாங்க காட்டு பக்கம் அவுட் சைடு வரோம், தண்ணி வசதி இல்ல. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பாத்ரூம் இருக்கு, எங்களுக்கு பாத்ரூம் இல்ல. அவங்க இன்குரிய தான் கேக்குறாங்க, எங்களுக்கு எங்க இருக்காங்க? ஆரோக்கியமா பாத்ரூம் எங்க இருக்கு? எங்களுக்கு தண்ணி சுத்தமா வர மாட்டேது, தெரு வசதி இல்ல. என்டபிள்யூ பஞ்சாயத்து சார் ஒரு கோரிக்கை முதலமைச்சருக்கு வைங்க. எங்க ஊர் பிரச்சனைகள் பெரிய பஞ்சாயத்து, 3 பிரச்சனையில 3 இடத்துல 3 வேலை இல்லாத பூர்த்தி ஆகாது. சிறப்பு சலுகையோட ஒரு 15 வேலைக்கு கேளுங்க, அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. 15 வேலைக்கு எங்களுக்கு அவுட் சைடு ஒரு காட்டு பக்கம் போற 15 வேலை கேளுங்க. அத்தனை ஹலோ ஏமா இப்ப இருக்குமா? இப்ப வந்து இந்த 1000 ரூபாய் பணம் சொன்னீங்கல்ல, பதிஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு கலாப்புல வந்து சில வேட்டை கணக்கெடுத்து இருக்குமா? நல்லா கேட்கணும், ஒருமையா கேட்கணும். அப்படியே அமைதியா இருக்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு விவரம் சொல்றேன். பாதி பேரை கணக்கெடுத்து போயிட்டாங்க இருக்குமா? பாதி பேர் கணக்கெடுத்து ஏமா அந்த 1000 ரூபாய் வாங்குங்கம்மா, பொறுங்கம்மா. பாதி பேரை கணக்கெடுத்து போட்டாங்கம்மா. பொதுமக்கள் திரும்பி போயிருக்காங்க, எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றப்படவில்லை. எதுக்காக கிராம சபை இதை வச்சு கிராமத்துக்கு சம்பந்தப்பட்டது விவாதிக்கணும்ல, எதுவுமே விவாதிக்கிறதுல பூரா கலந்து போயிடுறது. அட்டன் பண்ண எல்லா கிராம சபைகளுக்கும் வட கிளப்பி விடுறாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு இதே வேலையை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? எங்க அடிப்படை வசதியே இல்லாம இருக்கு. மழை காலம் வந்துருச்சு, எப்படி அதுக்குள்ள ப்ராசஸ் பெரிய ஊராட்சி சார் 10-20 வருஷமா ஒரு அடிப்படை பிரச்சனையே தீர்க்கப்படாம இருக்கா? நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது? இதை காட்டி நாங்க பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம். என்ன ஆச்சு? உட்காருமா, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் போட வேண்டியது இருக்கு. நாம ஊராட்சியை சார்ந்த பணிதள பொறுப்பாளர்கள் கிளர்க்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. உட்காருங்க, முதல் உட்காருங்க. கூட்டத்தை நீங்களே கலைக்காதீங்க. கூட்டத்தை உட்காருங்க, இல்லாட்டி சுண்டா போயிருங்க. பொதுமக்கள் திரும்பி போயிருக்காங்க, எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றப்படவில்லை.